மாண்புமிகு மக்களே வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி டிவோர்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ ரிப்ளை பண்ண போகிறேன். ஒரு 7-8 கமெண்ட் அந்த மாதிரி என் டீம் எடுத்து கொடுத்துருக்கு. அதுக்காக நான் இப்போ ரிப்ளை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டத்தை முழுசா நம்புறேன். சட்டப்படிதான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஆல் இண்டியா ரேடியோவில் என்னுடைய லீகல் ஸ்பீச் ஒவ்வொரு வாரமும் சண்டே ஆனிச்சுன்னா வரப்போகுது. அதை மறக்காமல் எல்லாருமே கேளுங்க. யூஸ்ஃபுல்லான தகவல் நிறையா சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு சண்டேவும் ஆல் இண்டியா ரேடியோவில் என்னுடைய லீகல் ஸ்பீச் வரும். அதை கேளுங்க, சரிங்களா? இப்போது யாரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகலாம். இப்போ கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணிபாலா அப்படின்ற சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிட்டு என் சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ண விருப்பப்படுறா. அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு ஓகே தான். ஆனால் எதனா ப்ராப்ளம் வருமா சார்? இதில் என் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அந்த ஜாபுக்கு ப்ராப்ளம் வருமா? என் சிஸ்டர் என் ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணுறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை சார். அதான் கேட்டேன், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் சார். எங்கள் ரிலேட்டிவ் எதனா ப்ராப்ளம் பண்ணால் என்ன சார் பண்ணுறது? ஐ ஆம் இன் ஹிந்து கம்யூனிட்டி, ஃபஸ்ட்டு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சார். எங்கள் பேரண்ட் இதில் எதனா பண்ண முடியுமா சார்? அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கமெண்ட் மணிபாலா மேடம், உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க கிளியராக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் இருக்காரு. அவங்களுடைய சிஸ்டர் ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அதில் இவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்களுடைய பேரண்ட்டோ அதில் தலையிட முடியுமா? அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? கொடுத்தா பிரச்சனை ஆகுமா? ஈவன் இன்னும் சொல்ல போனோம்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் ஹிந்துன்ட்டு வேறு மென்ஷன் பண்ணிட்டீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 5 கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 நம்மளுடைய மேரேஜ் எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன ரூல், என்ன டேர்ம்ஸ் அப்படின்றது அது சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்து மேரேஜில் முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது இரண்டாவது மனைவியை திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் பைகாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு, முதல் மனைவி இருக்காங்க, நீங்கள் அப்ஜெக்டும் பண்ணலைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணாலும் எதுவாக இருந்தாலுமே முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது மனைவியை திருமணம் பண்ணிக்கக்கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கிரிமினல் அஃபென்ஸ். அது டோட்டலாகவே கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றத எந்த செக்ஷன் குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே சேம் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் உங்களுக்கு செக்ஷன் 11 இதை டோட்டலாக கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த பைகாமி ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது செகண்ட் மேரேஜ் ஒருவேளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பம் முதலே அந்த திருமணம் வாய்ட் மேரேஜ், செல்லாத திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நடுவில்லாம் கிடையாது. நீங்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு வேளை பண்ணிக்கணும் அப்படின்னா முதல் மனைவி இறந்துருக்கணும், இல்லைன்னா சட்டப்படி நீங்கள் டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, நீங்கள் அப்ஜெக்டே பண்ணலைனாலும் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 படி அது தப்பு. அதே மாதிரியே செக்ஷன் 11 படி அது வாய்ட் மேரேஜ், செல்லாத திருமணம் ஆரம்பம் முதலே. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது என்ன ஆல்ரெடி சொல்லிட்டேங்களா, கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு ரீசன்னால் உங்களுக்கு பழைய செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி 494, 495 படி 7 இயர்ஸ் இல்லைன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரியே புதுசாக பிஎன்எஸ் ஆக்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செக்ஷன் 82 படி உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இன்னொரு விஷயம், நீங்கள் ரிலேட்டிவ் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இது சம்பந்தப்பட்ட உரிய நபர் அவங்க நேராக நீதிமன்றத்துக்கு போய் அவங்க கேஸ் போட்டால் மட்டும்தான் இது செல்லுபடியாகும். விச் மீன்ஸ் நீங்கள் தான் போகணும். நீங்கள் போய் இரண்டாவது திருமணம் நடந்ததை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி
வழக்கு தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா தான் அது வந்துட்டு செல்லுபடியான வழக்காக வந்துட்டு இருக்கும். இவங்க வழக்கு தாக்கல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு உயிரோடு இருக்கும்போது அது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத வரைக்குமோ. இன்னொரு முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவருக்கு ஜாபில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி தகவலும் சொல்லியிருக்கிறோம். ஏன் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. எல்லா ஜாபுமே நல்ல ஜாபு தான், சரிங்களா? எந்த ஜாப் பண்ணாலுமே செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்றது சட்டப்படி தப்பு தான். நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த தகவல் உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைபருக்கு தெரியணுன்றதுக்காக வந்துட்டு சொல்கிறேன். செக்ஷன் 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு செக்ஷன் 19ல் கவர்மெண்ட் சர்வீஸ் கான்டக்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுபடி ஒருவேளை 2வது திருமணம் பண்ணிட்டாங்க, அதை வந்து சார்ஜ் போட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து டிஸ்மிசல் ஆஃப் சர்வீஸு, அவரை வேலையை விட்டு தூக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எல்லாருமே இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 2வது திருமணம் உங்கள் தங்கச்சி ஆசைப்படுறாங்க, நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலை அப்படின்னா கூட இந்த திருமணம் செல்லாத திருமணம் தான். இந்த திருமணம் சட்டப்படி செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேளை நடந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட நபராகிய நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தாக்கல் பண்ணாதான் அதை வந்துட்டு வழக்காக எடுத்துக்க முடியும், சரிங்களா? இதுதான் உங்களுக்கான ஆன்சர். நம்ம இப்போ அடுத்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சனு பிபிடி அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார், மை ஹஸ்பண்ட் இஸ் இன் அப்ராட், ஹி இஸ் நாட் கம்மிங் டு இந்தியா, ஹவு கேன் ஐ அப்ளை டிவோர்ஸ் அண்ட் வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப்டர் ஐ அப்ளை ஃபார் த டிவோர்ஸ், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க முதல்ல கேள்வி கேட்டிருக்காரு, இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் வெளிநாட்டில் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு இங்கே வரமாட்டேங்கிறாரு. நான் டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும், எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய வழக்கறிஞரை போய் அணுகுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞரை போய் அணுகுங்க. அந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பார், ஓகேங்களா? உங்களுக்கு விவாகரத்து வழக்கு வந்துட்டு அவங்க தொடுப்பாங்க. அவங்க தொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீஜர் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். இவர் எய்தர் உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் நோட்டீஸ் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். நோட்டீஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து வழக்கு தொடுங்க. ஏன்னா இப்போ டிஜிட்டல் நோட்டீஸ் நீங்கள் வந்து டிஜிட்டலும் கோர்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ரைவேட் நோட்டீஸ் சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா டிஜிட்டலும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் டிஜிட்டல்லையும் நீங்கள் அனுப்பலாம், நேராக போஸ்ட்லேயும் வந்துட்டு அவர் அனுப்பலாம். அவருடைய அட்ரஸ் தெரிஞ்சது அப்படின்னா கேஸை வந்துட்டு ஃபைல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கேஸை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து உங்கள் கேஸுக்கு வரல அப்படின்னா இது எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸாக வந்துட்டு மாறும். ஒன்று அவர் வரணும், இல்லைன்னா அவர் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் வரணும், சரிங்களா? அவங்களுடைய அப்பியரன்ஸ் இல்லை, அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் இல்லை அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டராக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும், சரிங்களா? இந்த எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் மட்டும் போதும், என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து பிரிஞ்சால் போதும், என் குழந்தைய நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஓகே, இது எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் ஆகிடும். உங்கள் கணவருக்கு இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா அவர் ஒரு 30 நாளைக்குள்ளே செட்டசைட் பெட்டிஷனை வந்துட்டு ஃபைல் பண்ணி அவர் வந்து கேஸை வந்துட்டு ரீஓப்பன் பண்ணலாம், அதே சேம் கோர்ட்டில். அப்படி இல்லை, ஒரு வேளை டிலே ஆகிடுச்சு அப்படின்னா டிலே கூட 30 to 90 days வரைக்கும் ஒருவேளை ஜட்ஜஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிலே வந்து 30 to 90 daysக்குள்ளே கண்டோன் டிலே பெட்டிஷன் போட்டு நீங்கள் வந்துட்டு செட்டசைட் பெட்டிஷன் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் தான் இருக்கும். உங்களுடைய கணவர் இந்தியாவுக்கு வரல, உங்கள் கணவர் வந்து கோர்ட்டுக்கு வரல, அவர் மூலமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் யாருமே ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்னா இது வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அடுத்த கமெண்ட் என்னதுன்றதை பார்ப்போம். அடுத்த கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழரசி முரளி 7699 அப்படின்றவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க, சார் வேர் கேன் ஐ மீட் யூ ப்ளீஸ் சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ் வரலாம், நம்மளுடைய ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, மீட் பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹைகோர்ட்டில் சேம்பரும் இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கும் வரலாம், சேம்பருக்கும் வரலாம், என்னுடைய ஆஃபீஸ்க்கும் வரலாம், வந்து தாராளமாக மீட் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு இஷ்யூ என்னதுன்றதை வந்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், சரிங்களா? வரும்போது மறக்காமல் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் போட்டிருந்தேன், கமெண்ட் ஒன்று போட்டிருந்தேன், என்னுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஃபீஸை வந்துட்டு கம்மியாக வந்துட்டு சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் தியா ரம்யா 2805 அப்படின்றவங்க ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா,
சார் செகண்ட் மேரேஜுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் கிளியராக கூட எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். இது ஆல்ரெடி நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். செகண்ட் மேரேஜ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு தண்டனை கிடைக்கும். சரிங்களா? ஒருத்தர் தன்னுடைய மனைவி இறக்காமலோ இல்லை கணவர் இறக்காமலோ அதே மாதிரியே சட்டப்படி அவங்க வந்து விவாகரத்து வாங்காமலோ 2வது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை இருக்குது. நிச்சயமாக சட்டம் வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லிட்டேன். ஐபிசியில் பழைய ஐபிசி செக்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 494 495 படி அவங்களுக்கு எய்தர் 7 வருஷம் இல்லைன்னா 10 வருஷம். இந்த 7 வருஷத்தையும் 10 வருஷத்தையும் எப்படி நம்ம பிரிக்கிறோம், 494ஐயும் 495ஐயும் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு மனைவியோ கணவனோ இருக்காங்க, அவங்க வந்து 2வது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க முதல் கல்யாணம் பண்ணது தெரியாமல் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது 7 வருஷம் தண்டனையாக வந்துட்டு மாறும். ஒருவேளை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு முதல் மனைவி இருக்குன்னு சொல்லிட்டே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 10 வருஷம் தண்டனை. இப்போது அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றத நான் மறைச்சி திருமணம் செய்கிறதுக்கும் மறைக்காமல் திருமணம் செய்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இது. சரிங்களா? இதை நல்லா வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அடுத்த கமெண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போது அடுத்த கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வந்து கொஞ்சம் பெரிய கமெண்ட்டாகவே இருக்குது. இந்த கமெண்ட் ரொம்ப பெருசாகவே இருக்குது. அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். இதை டிஸ்பிளேவும் நான் பண்ணுறேன். இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நீங்களும் வந்துட்டு இதை பற்றி படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்றத. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஞான சௌந்தரி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு தான்மா சொல்ல போகிறேன். இப்போது முதல்ல உங்களுடைய கமெண்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் படித்து காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார், என் கணவர் நான் உயிருடன் இருக்கும் பொழுதே இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். எனக்கு 10 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. எங்கள் இருவருக்கும் 11 வருடங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாகவும் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்காகவும் பிரிந்து வாழ்கிறோம். நானும் என் மகளும் என் தகப்பனார் வீட்டில் இருக்கிறோம். என் கணவர் என் தகப்பனாரை கத்தியால் குத்தி காயப்படுத்தி விட்டார். இந்த கேஸானது கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நான் என் மனைவி மகளுடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்று எங்களை ஏமாற்றி சாமர்த்தியமாக கேஸை வாபஸ் வாங்கிவிட்டார். வாங்கியவுடன் சேர்ந்து வாழ நாங்கள் அழைத்த போகுது சாக்கு போக்கு சொல்லி நாள் கடத்தி கொண்டே இருந்தார். என்னவென்று விசாரிக்கும் பொழுது தெரிய வந்தது, அவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து 6 மாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவும், அந்த பெண் 3 மாதம் பிரெக்னண்டாக உள்ளார் எனவும் தெரிய வந்தது. அந்த பெண் முதல் மனைவி நான் உயிருடன் இருக்கிறேன் எனவும், எங்கள் இருவருக்கும் விவாகரத்து ஆகவில்லை எனவும் நன்றாக தெரிந்தே அந்த பெண் அவரது தாயார், எனது கனவு அவருடைய தகப்பன் தாய் ஆகியோர் சதி செய்து திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு கேஸ் போட்டால் நிச்சயம் எனக்கு நீதி கிடைக்குமா? எப்படி அணுகுவது? எவரையும் நம்ப பயமாக உள்ளது. எனக்கு ஒரு சரியான தீர்வு சொல்லுங்கள் சார். திருட்டுத்தனமாக திருமணம் செய்து ஊர் மத்தியில் தைரியமாக உலவிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என் மகளை வைத்து கொண்டு இங்கு கஷ்டப்பட்டிருக்கிறேன். என் நிலை தெரிந்து எனக்கு நல்ல பதில் கூறுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க பேர் என்னது? அவங்க பேர் ஞான சௌந்தரி அம்மா. உங்களுக்கான ஆன்சர் தான். ஓகேங்களா? கடைசியாக நிறையா வந்துட்டு கையெடுத்து கும்பிட்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு போட்டிருக்கீங்க. அதெல்லாம் கமெண்ட்டில் போட வேணாம். சரிங்களா? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்றத தெளிவாக நான் சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன். அப்போ தான் சப்ஸ்கிரைபருக்கு அது புரியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சு. குடும்ப தகராறு மூலமாகவும் இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றதுனாலையும் இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. பிரிஞ்சு வாழ்ந்ததுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா, அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுடைய அப்பாவை கத்தியால் குத்திட்டார். அந்த கேஸும் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போதே அவர் சாமர்த்தியமாக வந்து பிளான் போட்டு நான் என்னுடைய மகளோடையும் என் ஒய்ஃப் கூடையும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேஸை வாபஸ் வாங்க வச்சிட்டாரு. கேஸை வாபஸ் வாங்கினதுக்கப்புறமா இவங்களும் வந்துட்டு சேர்ந்து வாழ்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. கூப்பிடும்போது தான்
ரொம்ப நாள் இவர் வரவே இல்லை, வரல அப்படிங்கும்போது தான் வந்துட்டு இவங்களுக்கு தெரியுது இவர் ரெண்டாவதாக இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. செகண்டாக இன்னொரு மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணு வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆனது தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டாங்க. இதில் எனக்கு நீதி கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா உங்களுக்கு நிச்சயமாக இதில் நீதி கிடைக்கும். சரிங்களா? இப்போது போன கமெண்ட்டுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த 7 வருஷமும் 10 வருஷமும் வந்துட்டு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போனோன்னா அந்த ஆன்சர் உங்களுக்கு தான் சொல்லணும். அந்த பெண் தெரிஞ்சே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, முதல் மனைவி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கணவனுக்கு மட்டும் இந்த தண்டனை பொருந்தாது. சரிங்களா? அந்த பழைய ஐபிசி 494 495 புது BNS 82 செக்ஷன் படி ஒரு தவறு நடந்துருச்சு, ரெண்டாவது திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாவது திருமணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டுன்றது கிடையாது. தெரிஞ்சே ரெண்டாவது திருமணத்துக்கு ஓகே சொல்கிற பொண்ணுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கவலைப்படாமல் நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணுங்கள். நீங்கள் தாராளமாக வந்துட்டு கேஸ் போடுங்க. யாரையும் நம்ப வேணான்ட்டுலாம் சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸை நானே கூட எடுத்து நான் உங்களுக்கு பணம் இல்லாமல் வந்துட்டு இந்த கேஸை ரன் பண்ணுறேன். உண்மையாலுமே நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் என்னதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் கூட கீழே கமெண்ட் போடுங்க. இதை ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கும் கூட கீழே கமெண்ட்டை போடுங்க. எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த ஊரில் எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட்ஸ் யாராவது எங்கள் டீம்லேயோ இல்லை என்னுடைய பேட்ச் அட்வொகேட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். ஃப்ரீயாகவே எடுத்து நடத்த சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும். எங்களை நீங்கள் நம்பலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு உள்ளே போகலாம். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சிவா SMSK அப்படின்றவர் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ஓகேங்களா? குட் மார்னிங் சார். எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் ஆகி 5 months கம்ப்ளீட்டு. ஒய்ஃப் கொடுத்த திங்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் தான் இருக்குது, எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நான் செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது எதுவும் ப்ராப்ளம் வருமா? உங்கள் கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா சார்? இந்த டவுட்டுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. மிஸ்டர் சிவா, உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருச்சு. சரிங்களா? நீங்களும் கான்டாக்டில் இருக்கீங்க. உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கீங்க. அவங்க எடுத்துகிட்டு போக சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு வரல. ஓகேங்களா? நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லலை. நீங்கள் சொல்லியிருக்கீங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, பட் அவங்க எடுக்கல. ஓகேங்களா? திங்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணல, பட் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு. இப்போது நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கோர்ட்லேருந்து வந்தது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் தான். சரிங்களா? கோர்ட் வந்து 2 பேருமே ப்ரெசென்ட் ஆகி கொடுக்கல. 2 பேருமே ப்ரெசென்ட் ஆகி வந்திருக்கும் போது தான் நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு போயிருப்பீங்க, மெயின்டெனன்ஸுக்கு போயிருக்காங்க. அப்படி செட்டில்மெண்ட்டுக்கு மெயின்டெனன்ஸுக்கு போகும்போது தான் நீங்கள் அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு கோர்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும். இது வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். அவங்க வந்து கோர்ட்டுக்கே வரலை. இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்றதை பாருங்கள். இதுக்கும் கூட நான் ஃபஸ்ட்டே கூட சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயோ செகண்ட் கமெண்ட்லேயோ ஆன்சர் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆனதுக்கப்புறம் 30 நாள் லிமிட்டேஷன் பீரியட் இருக்குது. அந்த 30 நாள் லிமிட்டேஷன் பீரியட் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா கோர்ட்டுடைய இந்த ஆர்டர் தான் வந்துட்டு ஃபைனல். சரிங்களா? கோர்ட்டு கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர் தான் ஃபைனல் உங்களுக்கு. இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு தாராளமாக செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்க அப்பீலும் போகலை, அவங்க செட்டசைடும் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அடுத்த கமெண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போது அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் என்ன கேட்டிருக்காரு, RKKP1SP அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் என் மேலே FIR அக்யூட்டட் அண்ட் MC DVC நடக்குது. நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாமல் நான் லைஃப் லாங் தனியாக வாழ விரும்புகிறேன். அப்படி வாழ முடியுமா? தனியாக வாழ ஆக்ட் இருக்கா? ப்ளீஸ் ரிப்ளை சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் ஏதோ அவருக்கு வந்து வாய்க்கால் இருக்குது, வரப்பு இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன FIR இருக்குதான். FIRல வந்துட்டு அக்யூட்டட் அண்ட் MC மெயின்டெனன்ஸ் கேஸ் இருக்குதான், DVC டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் இருக்குது. இதெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி நான் லைஃப் லாங் வந்து பண்ணாமல் லைஃப் லாங் தனியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒவ்வொரு நபருமே வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் பேர் என்னதுன்னு தெரில. அவர் வேறு ஏதோ ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்கிறாரு, அதனால் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நபருக்குமே இண்டிவிஜுவலாக தன்னுடைய லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. சரிங்களா? இதை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ரைட் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி, அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு ரைட் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? நீங்கள் தனியாக வாழ்கிறதும், நீங்கள் வந்துட்டு ஒய்ஃபோட சேர்ந்து வாழ்கிறதும் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட். இதில் எதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்டில் செக்ஷன் ஆர்டிக்கல் 14 ஆர்டிக்கல் 21 இந்த ரைட் டு லிவ் அப்படின்றது வரும். அதனால் நீங்கள் தாராளமாக தனியாக உங்களுடைய லைஃப்பை நிம்மதியாக வாழலாம். அதில் யாருமே உங்களுக்கு வந்துட்டு தொந்தரவு பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் கூட நீங்கள் கேசஸ்லாம் எதுவும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, வாழுங்க. தனியாக வாழணுன்ட்டு ஆசைப்படுறீங்க, தனியாக வாழுங்க. தனியாக வாழும்போது துணையாக வாழணும்னு சொல்லிட்டு தோணும். தனிமை வேணுமா இல்லை துணைமை வேணுமான்றதை பார்த்துக்கோங்க. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, அவரே தான் வந்துட்டு கேட்டிருக்காரு போல இருக்குது. அடுத்த கமெண்ட்டு, சாரி ஒரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முன்னாடி கமெண்ட்லேயே வந்துட்டு சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கேன், ஹைகோர்ட்டில் இருக்கேன், சொந்த ஊர் நாமக்கல்லில் இருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயும் வந்துட்டு சில கேசஸ்லாம் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 4 இடத்துல நீங்கள் என்ன மேக்ஸிமம் எங்கே வேணாலும் பார்க்கணுன்னாக்கா அப்பப்போ வந்துட்டு பார்க்கலாம். சென்னையில் கண்டினியூஸாக பார்க்கலாம் ரெகுலராக. நாமக்கல்லையும் கோயம்புத்தூர்லேயும் வந்துட்டு நீங்கள் எப்பயாச்சும் வந்துட்டு என்ன பார்க்கலாம். நான் வரும்போது வேணும்னா சொல்கிறேன், தாராளமாக வந்து பாருங்கள். மற்ற கமெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு இன்னொரு நாள் இல்லைன்னா அடுத்த வாரம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து பண்ணுறேன். இது வரைக்கும் சொன்ன எல்லாமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வாட்டியும் சொல்லிக்கிறேன், ஆல் இண்டியா ரேடியோவில் நான் என்னுடைய லீகல் ஸ்பீச்சு சண்டே ஆனிச்சுன்னா வந்துட்டு வருது. அதை மறக்காமல் பாருங்கள். என்ன டைமு, என்ன டியூன் அப்படின்றத நான் செப்பரேட்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லேட்டராக தர்றேன். மறக்காமல் பாருங்கள். சரிங்களா? இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆஸ் யூஸ்வல் தான், சட்டம் எல்லாருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Laws are very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.